சொல்ல போகிறேன். ஸோ நான் போக்கிமான் கார்ட்ஸ் இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஆனால் நீங்கள் யாருமே லைக் சப்ஸ்கிரைப் எதுவும் பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி ஆச்சு அது பண்ணுவீங்கன்னு நம்பி போடுறேன். ஸோ இந்த போக்கிமான் கார்ட்ஸில் ட்ரேட் பண்ணது என் ஓன் எல்லாமே இருக்கும். ஸோ அது நான் புக்கு வேறு பண்ண நான் பட்ட பாடு இருக்கு பாருங்கள், படாத பாடு. அதுக்கு 5 மணி நேரம் எடுத்துருச்சு. 5 மணி நேரம். சரி, ஓகே விடுங்க. இது நிறைய டைப் இருக்குது. ஒரு 10 டைப் இருக்குது. கிராஸ் டைப்பு, ஃபயர் டைப்பு, வாட்டர் டைப்பு, அந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. அதாவது 10 டைப் இருக்குது, எக்கச்சக்கமானது. ஸோ நான் கூட்டி கழிச்சு பார்த்ததில் எனக்கு எவ்வளோ காட்சி இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா வெறும் 24 தான். ஸோ நீங்கள் போக்கிமான் கார்ட்ஸ் பிகினர் உங்களுக்கு அவ்வளோவா தெரியாதுன்னா என் சேனல் பார்க்கலாம். நான் உங்களுக்கு வாரம் வீடியோ போடுவேன். நான் ஒரு போக்கிமான் எக்ஸ்பர்ட் கூட என்கிட்ட எந்த கொஸ்டின் வேணால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் எதுக்கு வேணால் ஆன்சர் பண்ணுவேன். ஸோ என் ஷார்ட் பார்த்தீங்கன்னு தெரியும். அதில் வந்து நான் போக்கிமான்ஸ் எங்கிட்ட பவர்ஃபுல்லான எனக்கு தெரியும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் இது பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது இது பண்ணி பார்த்துக்கலாம்னா என்ன மீனிங்னா தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதாங்க இந்த போக்கிமான் கார்ட்ஸுக்கு கலெக்ஷன். இது இங்கே பாருங்களேன் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. 10 பேப்பர் இதுக்கு. ஸோ இப்போ நம்ம உள்ளே போய் பார்ப்போம். போக்கிமான் கார்ட்ஸ் EX/GX பாய்சன் டைப்பில் ஒன்றுமே இல்லை. ஃபைட்டிங் டைப்பில் EX/GXில் 2 இருக்குது. நான் அது என்னென்னு காட்டுறேன் வாங்க. 2ல் 1ஆவது அனிலிப்பே EX. இது ஒரு ஃபைட்டிங். இது வந்து இதோட எவாலுவேஷன். அது என்னோட எவாலுவேஷன் ப்ரீமேப்பே. அதோட எவாலுவேஷன் ஆஷ் கூட வச்சுருப்பானா ஒருத்தங்கிட்ட ட்ரெயின் பண்ண கொடுத்துருவான். ஸோ இது வந்து லைக்கன் ராக் EX. இது வந்து ராக் ரெஃப்லேருந்து எவால்வ் ஆனது. நீங்கள் இந்த போக்கிமான் மூடி பார்த்துருப்பீங்களா? ஆப் செலக்டட் ஹூ அதில் வந்து வரும் அந்த கிராஸுங்கிற வச்சுருப்பான் எனிமி. ஸோ வாங்க அடுத்த டைப் என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். ஃபைட்டிங் டைப் பார்த்துருவோமா? அடுத்தது ஸ்டீல் டைப் EX/GX கார்டு ஒன்று தான் இருக்குது. அது என்னென்னு காட்டலாம். அதுதான் எங்களுடைய பவர்ஃபுல்லான கார்டு. திஸ் இஸ் தட் காப்பர் ராஜா EX. இது வந்து குஃபேண்ட்லேருந்து எவால்வ் ஆனது. ஸோ இது வந்து ஒரு ஸ்டீல் டைப்பு. இதாங்க பவர்ஃபுல்லான 3 பிளாஸ்மா நோ ஷேக் ஒரே அட்டாக்கில் 260 அட்டாக் டேமேஜ். பார்த்தீங்களா எவ்வளோ பவர்ஃபுல்னு? இதனால தான் என்கிட்ட பவர்ஃபுல்லான கார்டு. ஸோ இப்போ ஸ்டீல் டைப் முடிஞ்சது. அடுத்து வருவது கோஸ்ட் டைப். இதில் ஒன்று இருக்குது, அதுவும் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கோ. இதுதான் அது ஸ்லோ கிங். இது வந்து எதுலேருந்து எவால்வ் ஆனதுன்னா ஸ்லோ போக்லேருந்து எவால்வ் ஆனது. இது ஒரு கோஸ்ட் டைப் போக்கிமான். இது வந்து ஆஷ் பிகாச்சு ஒரு லூகியாவில் இருந்து வரும். இது வந்து டேஞ்சர்லேருந்து வரும். ஆஷ் பிகாச்சு ஒரு லூகியா டேஞ்சர்லேருந்து வரும். இது வந்து அந்த 3 இதோட சேவையாக இருக்கும், பேசிக்கிட்டே இருக்கும் ஆனால் ஏதாச்சும். ஓகேவா? இது ஒரு கோஸ்ட் டைப்பு. ஸோ நம்ம அடுத்தது பார்ப்போம். இப்போ கோஸ்ட் டைப் முடிஞ்சுதான் இப்போ அடுத்தது போவோம். ஃபேரி டைப். என்கிட்ட வீக்கஸ்ட் கார்டு தான் இருங்க காட்டுறேன். இதுதான் இந்த வீக்கஸ்ட் கார்டு ஸ்குவாக்கபிலி EX. இங்கே பாருங்கள் ஒரே ஒரு அட்டாக் தான், ஒரு பிளாஸ்மா மோட்டிவேட் 20 டேமேஜ் தான். அதனால தான் இதை நான் வேஸ்ட்டுங்கிறேன். நார்மல் டைப் கூட. அடுத்தது வருவது ட்ராகன் டைப்பில் ஒன்றுமே இல்லை EX கார்டுன்னு GX. அடுத்து எலக்ட்ரிக் டைப்பில் EX அண்ட் GX ஒன்றும் இல்லை. கிராஸ் டைப் இதில் 3 கார்டு இருக்குது இருங்க காட்டுறேன். அந்த 3 கார்டில் ஒரு இது மியாஸ்கேர்டா. இது வந்து எதுலேருந்து எவால்வ் ஆனதுன்னா ஃப்ளோராகரெட்ராலேருந்து எவால்வ் ஆனது. இது ஒரு கிராஸ் டைப் தான். உங்களுக்கு பார்த்தா கோஸ்ட் டைப் மாதிரி இருக்கும்ல. ஓகே இது விடுங்க. இது ஹெச்பி மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அசைஞ்சிருவீங்க. இது அந்த மியாஸ்கேர்டா இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஹெச்பி தான். ஓச்சின் அது ஒரு கிராஸ் டைப்பு. நீங்கள் ஃபாஸ்ட்டில் பார்க்கலாம் நிறையா. எதில் வரும்னு எனக்கு தெரில. இது ஒரு அட்டாக் பாருங்கள். இந்த ஹெச்பி வந்து 230 அட்டாக் பாருங்கள். 4 பிளாஸ்மா பேர் ஃபாரஸ்ட் பிளாஸ்ட் 220. இதாங்க இதுக்கு அடுத்த பவர்ஃபுல். ஸோ அவங்க அடுத்தது ஃபார்ட்ரஸ். இது ஒரு காமனாக இது உங்களுக்கு தெரியும். இதுலேருந்து எவால்வ் ஆனது பினாக்கோலேருந்து எவால்வ் ஆனது காய்ஸ். பினாக்கோ. ஆமாம் இது வந்து ப்ராக் வச்சுருப்பானே நம்ம தலை ப்ரீடர் வச்சுருப்பான ப்ராக்கு உங்களுக்கு தெரியும்னு நினச்சிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு எபிசோட் எல்லாம் 3 எபிசோடில் வருவான் ப்ராக். ஸோ வாங்க அடுத்து போவோம். கிராஸ் டைப் முடிஞ்சது. அடுத்து வருவது வாட்டர் டைப். ஸோ இதில் ஒரு கார்டு தான் இருக்குது, அது EX கார்டு. என்னென்னு காட்டுறவாங்க. தட் வாட்டர் டைப் இஸ் குவாக்கவெல் EX.
இதோட ஹெச்பி வந்து 320. அட்டாக் 2 இருக்குது. ஒரு பிளாஸ்மாவில் எக்ஸைட்டிங் டான்ஸ் அது வந்து 60. 2 பிளாஸ்மாவில் ஸ்பைரல் ஷாட் 230 ஹெச்பி. 2 பிளாஸ்மா. இது வந்து குவாக்ஸ் வெல்லிருந்து எவால்வ் ஆனது. ஸோ வாங்க அடுத்து போய் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஒன் எல்லாருக்கிட்டையும் அதிகமாக இருக்கிற கார்டு ஃபயர் டைப் இஎக்ஸ் அண்ட் ஜிஎக்ஸ். இதில் ஒரு 3 இருக்குது, 2 இருக்குதுன்னு நினைக்கிறேன். இருங்க காட்டுறேன். மை ஃபேவரட் அண்ட் பவர்ஃபுல்லஸ்ட் ஃபயர் டைப் சார்ஜாட். இது வந்து ஸ்டேஜ் 2 இஎக்ஸ். இதுக்கு ஒரு பிளாஸ்மாவில் பிரேவ் விங்னு இருக்குது, அது வந்து 60+. இன்னொன்று இருக்குது எக்ஸ்ப்ளோசிவ் வார்டெக்ஸ்னு, அது வந்து 4 பிளாஸ்மா. ஆனால் அட்டாக் பவர் வந்து 330. பார்த்தீங்களா எவ்வளோ பவர்ஃபுல்னு. இது ஒரு ஃபயர் டைப், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆஷ் கூட வச்சுருப்பான் இதை. ஸோ அடுத்தது வந்து சியும். இது ஒரு ஃபயர் டைப்பு, பேசிக் கார்டு தான். இதுக்கு வந்து ஒரு பிளாஸ்மாவில் ஜலசி சிங்குன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு நோ டேமேஜ். எபிலிட்டி 2 பிளாஸ்மாவில் ஃப்ரேம் சர்ஜ் 100 டேமேஜ். இது ஹெச்பி வந்து 190. இது எதில் வரும்னு எனக்கு தெரியல காய்ஸ், சாரி மன்னிச்சிருங்கோ. ஸோ வாங்க அடுத்து போவோம். இவ்வளோ நேரம் நான் இஎக்ஸும் ஜிஎக்ஸ் தானே சொல்லிட்டு இருந்தேன். இனிமேல் விமேக்ஸ் விஸ்டார் தான் வரும். ஸோ வாங்க போய் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிற ஃபயர் டைப் விமேக்ஸ். வி வந்து அது உங்களுக்கே காட்ட நான் வெயிட் பண்ணுங்க. நம்ம தலை பிளேசிகன் வி. இதோட ஹெச்பி வந்து 210. 2 பிளாஸ்மாவில் ஹை ஜம்ப் கிக், ஒரு ஃபைட்டிங் டைப் மூவ் 50 டேமேஜு. 4 பிளாஸ்மாவில் ஃபயர் ஸ்பின், இது ஒரு ஃபயர் டைப் மூவ் 220. ஸோ இது வந்து 210. இதை வந்து ட்ரைனர்ஸ் கேலரின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி ட்ரைனர் பிக்ஸ் இருந்துச்சுன்னா இது யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா, அது எதில் வருவாங்க, அட்வான்ஸ்டு பேட்டிலில் வருவாங்க. ஸோ இப்போ நம்ம போய் நெக்ஸ்ட் கார்டு பார்ப்போம். அது வந்து நெக்ஸ்ட் ஒன் வாட்டர் டைப் விமேக்ஸ் விஸ்டார் கார்ட்ஸ். ஸோ இதில் வந்து நான் ஒன்று மைலோடெக் வச்சுருந்தேன், நான் ட்ரேட் பண்ணிட்டேன் ஒழுங்காக இல்லைன்ட்டு. ஸோ வாங்க இந்த 2 கார்ட்ஸ் இருக்குது, அது 2மே ஒரே கார்டு தான், போய் பார்ப்போம். அது என்ன கார்டுனா ஒமஸ்டார் வி. இதோட ஹெச்பி வந்து 190. ஒரு பிளாஸ்மான ப்ரைமல் கைடன்ஸ் இருக்குது, இது எபிலிட்டி. 3 பிளாஸ்மான டென்டக்கிள் லாக்னு ஒன்று இருக்குது, அது வந்து 110 அட்டாக் டேமேஜ். அடுத்ததும் அதே தான், ஓமஸ்டார் வி 190. நான் சொன்னதே தான். ஸோ வாங்க அடுத்தது போவோம். ஸோ ஏன்னா இது செகண்ட் ஒன்று காமிக்கிறேன், ஏன்னா 2ம் ஒரே கார்டு தான் கைஸ், நீங்களே பார்க்கலாம். இதுவும் ஓமஸ்டார் வி, இதுவும் ஓமஸ்டார் வி. இதுக்கும் ஃபஸ்ட் அட்டாக் ப்ரைமல் கைடன்ஸ் எபிலிட்டி, ஒரு பிளாஸ்மா. அது அடுத்து 3 பிளாஸ்மா டென்டக்கிள் லாக், அதுக்கும் ஒரே அட்டாக் டேமேஜ் தான். ஹெச்பியும் ஒரே தான், அதனால நான் இது சொல்ல. ஓகேவா, இப்போ நான் எதுக்கு இது சொன்னேன், விடுங்க எல்லாம் ஒரு இதுக்கு தான். அடுத்து வருது கிராஸ் டைப் விமேக்ஸ் விஸ்டார். இதில் வந்து 2 இருக்குது, வாங்க போய் பார்ப்போம். ஸோ நம்பர் 1 செஸ்னட் வி. நான் உங்களுக்கு அந்த வாட்டர் டைப்பில் மைலோடெக் சொன்னேன்ல, அது கொடுத்து தான் இது வாங்கினேன். ஹெச்பி 230. இதோட ஒரு அட்டாக் வந்து எபிலிட்டி நீடில் லைன். 3 பிளாஸ்மாவில் டச் டவுன்னு இருக்குது, அதுக்கு வந்து அட்டாக் பவர் வந்து 130. ஸோ அடுத்தது சர்பீரியர். இது வந்து ஒரு கிராஸ் டைப்பு. இதில் ஒரு பிளாஸ்மாவில் நோபல் லைட்டுன்னு இருக்குது, வந்து ஹெச்பி இல்லை ஹீல் பண்ணும். இது வந்து ஸ்னைவியோட ஃபைனல் எவாலுவேஷன். ஆஷ் வச்சுருப்பான். 3 பிளாஸ்மாவில் சோலார் பீம் இருக்குது. இது ஒரு காமனான டிஃபென்சிவ் டைப்பும். இந்த சர்பீரியர் ஆக்கிட்ட இருக்குன்னா போக்கிமான் யுனோவா ரீஜனில் ட்ராவல் பண்ணிருக்கும் போது பேர் கூட ட்ரிப்போட ப்ரைமரி போக்கிமான் அவன் தான் சர்பீரியரை எவால்வ் பண்ணி வச்சுருப்பான். ஃபஸ்ட்டு அந்த ஒரு இது செகண்டரி எவால்வ் ஃபார்ம் இருக்குது, அது வந்து சர்மேண்டர்னு என்னமோ இருக்கும், அது பேர் எனக்கு சரியாக தெரில, சாரி. அதை வந்து கிராஸ் ஸ்டோன் கொடுத்து எவால்வ் பண்ணுவான் இந்த மாதிரி சர்பீரியராக. ஸோ வந்து இப்போ நாங்கள் அடுத்தது போகலாம் வாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஒன் வந்து எலக்ட்ரிக் டைப், மை ஃபேவரட் டைப் இன் த வேர்ல்டு. இதில் வந்து 2 கார்டு இருக்குது, விமேக்ஸ் விஸ்டார். ஓகேவா, வாங்க போய் பார்ப்போம். அந்த 2 ஸ்டாரில் ஜெரோவரா வி. இதோட ஹெச்பி வந்து 210. ஸோ இந்த ரேபிட் ஸ்ட்ரைக்குன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரொம்ப ரேரு. பிளேசின்னு வச்சுருந்தாலும் அதுவும் ரேபிட் ஸ்ட்ரைக் தான். இதுவும் ட்ரைனர்ஸ் கேலரி தான். ஒரே ஒரு அட்டாக் தான், 3 பிளாஸ்மா கிராஸ் ஃபிஸ்ட்டு, அது வந்து 100 டேமேஜ். இது வந்து பேசிக் கார்டு, ஒரு காமனான எலக்ட்ரிக் டைப்பு. லெஜெண்டரின்னு சொல்லுவாங்க, ஆனால் அது லெஜெண்டரியான்னு எனக்கு தெரியாது, சாரி. இது வந்து ஒரு மூவியில் வரும், அதாவது அது என்ன மூவி பேர் தெரில. இது ஹம்மைந்தம், அதில் தான் இந்த ஜெரோவரா.
ஸோ நெக்ஸ்ட்டு கார்டு வந்து ரெஜிலிக்கி இது மோஸ்ட்டாக காமனாக கிடையாது. இது ஒரு பிளாஸ்மால ஸ்விட்சிங் ப்ளோட் 30, நம்ம 3 பிளாஸ்மால லைட்னிங் வால் 100, ஹெச்பி வந்து 200. இது வந்து உங்களுக்கு ரெஜிகிகஸ் தெரியுமா, இந்த லெஜெண்டரி நார்மல் டைப் போக்கிமான் அதோட எலக்ட்ரிக் டைப் ஃபார்ம். இதில் வந்து ரெஜி ட்ராகோ இருக்குது, ரெஜி லிக்கி இருக்குது, அதாவது இது ரெஜி ஐஸ் இருக்குது, ரெஜி கிக்கஸ் இருக்குது, ரெஜி ராக் இருக்குது, ரெஜி ஸ்டீல் இருக்குது, இன்னும் எல்லா டைப்லையும் இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஆனால் சரியாக தெரில. ஸோ வாங்க அடுத்த டைப்புக்கு போவோம். ஸோ அடுத்து வந்து ட்ராகன் டைப் கைஸ். உங்களுக்கு அள்ளு விடும் பாருங்களேன். எனக்கு இதில் வந்து 2 இருக்குது, காட்டுறேன். ட்ராகன் டைப் 1 ரெஜிராகோ வி ஸ்டார், ஹெச்பி வந்து 280. அது நான் சொன்னேன்ல, அந்த ரெஜிராகோ ரெஜிலிக்கிலாம் இருக்கும்ன்ட்டு, ரெஜிகோஸோட ஃபார்ம். இது வந்து ஒரு ட்ராகன் டைப் ஃபார்ம் தான். இது வந்து ஃபயரு, இது ஒரு நார்மல் டைப் கூட. ஆனால் ட்ராகன் டைப்புக்கு வந்து வீக்னஸ் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு தெரியுமா? இது ஒரு எனக்கே தெரியாது ஆக்சுவலி. இது வந்து எல்லா டைப்புமே இருக்கும் ட்ராகன் டைப்ஸில். அதே மாதிரி தான் ட்ராகன் எயிட்டுன்னு ஒன்று இருக்குது. அது வந்து எல்லா டைப்பும், அது வந்து ஃப்ளேம் த்ரோயர் பண்ணும், தண்டர் பஞ்ச் பண்ணும், அப்புறம் வேறு என்ன, ஐஸ் பீம் பண்ணும், கிட்டத்தட்ட எல்லா டைப்புமே சொல்லலாம். ஸோ இதுக்கு அடுத்து வர்றது ரெக்வைஸா த ஸ்கை ஹை போக்கிமான், போக்கிடெக்ஸில் சொல்லும், போக்கிமான் ஹோரிஜன்ஸில். ராயோட போக்கிபால்லேருந்து திடீர்னு பிளாக் ரெக்வைஸா வெளியே வரும். அது வந்து ரெக்வைஸாவோட மெகா ஃபார்ம். இதுவும் அதே தான், ரெக்வைஸா வி மேக்ஸ். இது வந்து ரெக்வைஸா வி தான் நார்மல் ஃபார்ம், பச்சை கலரில் இருக்கும். அது இதில் ஒரு அட்டாக் வந்து எபிலிட்டி வந்து அசூர் பல்ஸ், 2 பிளாஸ்மான மேக்ஸ் பஸ்ட் இருக்குது. அது வந்து 20+னால் அது கொஞ்சம் ஏற்றி வரும். அந்த 320 + 20+ எவ்வளோ 340 இது குறைக்கும். ஓகேவா? ஸோ வாங்க நெக்ஸ்ட் இது போடுவோம். அது என்னன்னு தெரில. அது உங்களுக்கு ஒரு பயங்கரமாக அள்ளு விடுங்க கைஸ். அது பயங்கர பவர்ஃபுல். அதை அவங்களுக்கு சொன்னால் நீங்கள் மயக்கமே போட்டுருவீங்க. ஸோ வாங்க அதை நம்மளே பார்த்துடலாம். அந்த கார்டு அவ்வளோலாம் பவர்ஃபுல் கிடையாது, ஆனால் மீடியம் கோஸ்ட் டைப். இதுக்கு அடுத்தது அது தப்பாக சொல்லிட்டேன், சாரி. வாங்க கோஸ்ட் டைப் போய் பார்க்கலாம். கோஸ்ட் அண்ட் சைக்கிக் டைப் அன்னோன் வி. இது இல்லாமல் நம்மளால் வி மேக்ஸும் வி ஸ்டாரையும் கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஒரு பிளாஸ்மால ஷேடி ஸ்டாம்ப் 30, அப்புறம் 3 பிளாஸ்மால ஒரு இது எபிலிட்டி விக்ட்ரி சிம்பிள்ன்ட்டு. ஸோ வாங்க நம்ம அடுத்த கார்டு போய் பார்ப்போம். மாவைல், இது வந்து கோஸ்ட் டைப்பு. உங்களுக்கு கோஸ்டில் இதுவும் சைக்கிள் டைப்பு தான் நினைக்கிறேன். பாட்டி ஸ்லாப்னு ஒன்று இருக்குது. அது வந்து 30 டேமேஜ். இதோட ஹெச்பி வந்து 200. நெக்ஸ்ட் ஒன் வந்து 3 பிளாஸ்மால சாம் டவுன், அது வந்து 100. இது ஒரு பைட் டைப் போக்கிமான் கூட, உங்களுக்கு தெரியுமா? அது முடிய வச்சு பின்னாடி தொங்குறத வச்சு உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு தான் அள்ளு விடும், போய் பார்க்கலாம். சாரி கைஸ், நான் நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்டீல் டைப்பில் வி மேக்ஸ் வி ஸ்டார் கார்டு என்கிட்ட ஒன்றுமே இல்லை. ஃபைட்டிங் டைப்லேயும் வி மேக்ஸ் வி ஸ்டார் இல்லை. பாய்சன் டைப்பு ஒன் செகண்ட் ஒன்று விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். அது என்னென்னு பார்க்கலாம். அதில் தான் அந்த அள்ளு விடுற கார்டு வரும். அது இங்கே இருக்குது பாருங்க. சரிங்க, எடுத்து காட்டுறேன். நான் விட்டுறது சாரி கைஸ். நான் இப்போ எடுத்துக்கு திருப்பி வச்சுருக்கேன்னா நீங்கள் பயப்படாமல் இருக்கணும் தான். ஸோ போய் பார்க்கலாம் அது என்னென்னு. ஆர்சிஎஸ் வி ஸ்டார், இது காமனாக கிடைக்காது, ஒரு பேக்கெட்டில் இருக்கும். ஹெச்பி வந்து 280. இது 3 பிளாஸ்மாவில் ஒரு அட்டாக் இருக்குது, ரினிட்டி நோவா. அதோட அட்டாக் டேமேஜ் வந்து 200. ஆனால் அது என்னது, அந்த ஸ்டீல் டைப் காட்டினோட பெரிய எபிலிட்டி வந்து ஸ்டார் பர்த். அது வந்து இதோட ஹெல்த்தை ரிவைவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க அடுத்து போய் பார்ப்போம். ஸோ இப்போ கோஸ்ட் அண்ட் சைக்கிக் பார்த்தாச்சு, ஸ்டீல் பார்த்தாச்சு, ஃபைட்டிங் பார்த்தாச்சு. பாய்சன் டைப்பில் 2 கார்டு இருக்குது, ரெண்டுமே ஒன்று தான். இருங்க காட்டுறேன். தட் இஸ் கன்டாங்க் வி. அதில் ஒரு அட்டாக் வந்து பர்சிட் பிளாஸ்ட். இது வந்து எபிலிட்டி 2 பிளாஸ்மா. அப்புறம் இன்னொரு அட்டாக் வந்து 3 பிளாஸ்மாவில் ஷீக்கிங் பாய்சன் 90. ஸோ அடுத்தது கன்டாங்க் விஏ தான். இதுக்கும் அதே அட்டாக் தான், பெரிஷூட் பிளாஸ்ட்டு 2 பிளாஸ்மா. வெயிட் பண்ணுங்கள். ஓகே 2 பிளாஸ்மா எபிலிட்டி, 3 பிளாஸ்மா ஸ்டீக்கிங் பாய்சன் 90. அதே ஹெச்பி தான் ரெண்டுத்துக்கும்.
ஸோ அவ்வளோதாங்க என் போக்கிமான் கார்டு கலெக்ஷன். ஸோ எப்படி இருந்துச்சு வீடியோ? இதே மாதிரி உங்களுக்கு வாரம் வாரம் ஒரு பேக்கெட் பிரித்து போடுவேன். ஸோ நீங்கள் போக்கிமான் கார்ட்ஸ் வாங்கினா உங்கள் பக்கத்தில் சூப்பர் ஸ்டோர்ஸ் இருக்கும், அங்கே போய் வாங்க. அப்படி வாங்கிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். அந்த செக் பண்ணி பார்க்கும்போது லைட்டாக இந்த கோடு கூட மினிமம் இருக்கிற மாதிரி வரும், அதுதான் ரியல் கார்ட்ஸ். அப்புறம் வந்து இந்த ஏதாச்சும் சிம்பிள் மாதிரி நடுவில் சர்க்கிள் போட இல்லை ஸ்ட்ராக் பேப்பர் சிசர்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் வந்துருந்துச்சு, அதுவும் டூப்ளிகேட் தான். ஸோ நான் வச்சுருக்கிறது எல்லாமே ரியல் தான் கைஸ், உங்களுக்கு பார்த்தாலே அது தெரியும். ஒன்ஸ் அகெயின் தெரில கொடுங்க. சரி ஓகே, அவ்வளோதான் கைஸ் என் போக்கிமான் கார்டு கலெக்ஷன் முடிஞ்சுது. ஸோ அவ்வளோதான் கைஸ் என் போக்கிமான் கார்டு கலெக்ஷன். சரி ஓகே, நான் அவ்வளோதான் கைஸ் என் போக்கிமான் கார்டு கலெக்ஷனே நிறையா டேஸ் சொல்லிட்டேன். இப்போ நான் சொன்னது 4வது தடவை. சரி ஓகே கைஸ், இந்த மாதிரி உங்களுக்கு வாரம் வீடியோ வரும், அதுக்கு நான் கேரண்டி. ஓகேவா? ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் ஒரு போக்கிமான் எக்ஸ்பர்ட்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள். இந்த கார்டு வாங்குற லொக்கேஷன் உங்கள் வீட்டு பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட் ஃபேன்சி ஸ்டோர் இருந்துச்சுன்னா போய் கேட்டு பாருங்கள், அங்கே இருக்கும். நான் வாங்கினதுல வந்து ஒரு பேக்கெட் 10 ரூபா, 8 கார்டு இருந்துச்சு. அதே கோல்டன் பேக்கெட் இருக்குது, ரெயின்போ இருக்குது. கோல்டன் ரெயின்போ ரெண்டுமே 20 ரூபா தான். நீங்கள் வாங்கிக்கலாம். அதில் வந்து 8 கார்டு இருக்கும், அதே மாதிரி 8 கார்டு இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க என் வீடியோ முடிஞ்சு. பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.